ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப நாள் வச்சு வீடியோக்குள்ள வரோம். நான் லைக் ரெடி பண்ணுறேன், லைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வர்சஸ் ஜிடி மேட்ச்சு. இதில் கேட்க வச்சுக்கணும். ஷெட்யூல் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு நிமிஷம், இதை வேறு பிடிக்கணும் வேறு, அதான் பெரிய பாருங்க. எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு, இன்னும் சாமான் லிஸ்ட்டு மாதிரி போட்டுருக்கேன். சாமான் லிஸ்ட்டு மாதிரி பெரிய பெட்ரூம். அதாவது நான் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி நடக்க போகிற கேகேஆர் வர்சஸ் ஜிடி மேட்ச்சில் கேகேஆர் ஜெயிக்கணும். நாளைக்கு நடக்க போகிற டிசி வர்சஸ் எல்ஐஜி மேட்ச்சில் டிசி ஜெயிக்கணும். அப்புறம் ஆர்ஆர் வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச், அதாவது பிபிகேஎஸ்னால் வந்து பஞ்சாப் கிங்ஸ், அதில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கணும். ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கணும். எம்ஐ வர்சஸ் எல்ஐஜி மேட்ச்சில் எம்ஐ ஜெயிக்கணும். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்கணும். தான் டிஃப்ரென்ஸ். இது மட்டும் நம்ம நடந்துச்சுன்னா ப்ளே ஆஃப் பண்ணி சூப்பராக முடிஞ்சிடும். அதே மாதிரியே நம்ம இந்த வருஷம் கப் அடிக்கணுன்ற வேண்டிப்போம். மதேஷை பற்றிலாம் நல்ல அவருக்கு போனோன்னா இப்போ இவர் வந்துருக்கு சிமர்ஜீட்டுமே நல்லா பண்ணிக்கிட்டு வராரு. வெல்டன் சிமர்ஜீட் நான் நல்லா இப்போ அதை பற்றினா நான் வந்து போனேன். இன்னத்துக்கு நான் சொல்லிட்டு போகும்போது எனக்கு அந்த கப்பை வாங்கி மட்டும் சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் மட்டும் வச்சுருங்க. தலையை நம்ம வந்து ஆர்ஆர் கப்போடு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அவர் ரெக்கவர் ஆவார்லான்னு தெரில எனக்கு. அவனே ஐபிஎல் சீசன் வந்து ஆடுவார், அது மட்டும் எனக்கு உறுதியாக தோணுது. நான் ஆட மாட்டார், ஆனால் அவர் வந்து எப்படியோ கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியோ சீசன் போட கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியோ வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்தான். அவர் வந்து நம்ம மேட்ச்சில் ஆடினா சந்தோஷமாக, மேட்ச்சில் ஆடினா கூட எனக்கு சந்தோஷம் தான். மேட்ச் வந்து அவர் பார்த்தா போதும், எனக்கு பற்றி எனக்கு பார்த்தா போதும். சரி, இதான் வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை.